ஓகே. நம்ம இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒன் மோர் நியூ டாபிக். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் எல்லாமே HTML, CSS இதெல்லாம் தான் வந்து பார்த்துருப்போம். அதோட கண்டினியூவேஷனாக நம்ம இப்போ ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இதுவே மோர் ஆர் லைக் சிஎஸ்எஸ் மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுறோமோ, இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணியும் நம்மளால் வந்து ஸ்டைல்ஸ் அண்ட் நம்மளோட அப்ளிகேஷனை ரெஸ்பான்சிவ் பண்ணுறத ஈஸி பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் நேம் வந்து பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ், நம்ம ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இவங்க என்ன கொடுக்குறாங்க பேசிக்காக அப்படின்னா, நம்ம இப்போ ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் பண்ணணும். இமேஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெட்டராக இருக்கலாம், பேராகிராஃபாக இருக்கலாம், எனிதிங். நம்ம ஏதாவது ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னா நம்ம ஒரு கிளாஸோ ஐடியோ ஆட் பண்ணி, இல்லை டேக் நேமையோ சிஎஸ்எஸ்ல கால் பண்ணி அதுக்கு சில சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்ளை பண்ணணும். நமக்கு என்னெல்லாம் ஸ்டைல் வேணுமோ, இப்போ ஃபாண்ட் சைஸ் இவ்வளோ வேணும், இல்லைனா வந்து எனக்கு கலர் இந்த கலர் வேணும், பேக்ரவுண்ட் கலர் இது வேணும், அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியாக ஆட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு நம்ம ஸ்டைல் ஆட் பண்ணுவோம். அண்ட் நம்ம இன்னும் ஜாவா ஸ்கிரிப்ட் பார்ப்போம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஒரு பட்டன் இருக்குன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம பார்ப்போம். இல்லை வந்து ஒரு ட்ராப் டவுன் இருக்குன்னா அந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ராப் டவுன் வந்து ஓப்பன் ஆகணும், அதுக்குள்ளே என்ன இருக்கணும், அது எப்படி அந்த ஓப்பன் ஆகும்போது ஆகுற அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம அது பார்க்கல, இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் ரிலேட்டடான விஷயங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த பூட்ஸ்ட்ராப்ல இது எல்லாமே இன்பில்டாக இருக்கும். ஸோ இன்பில்டாக இருக்கும் மீன்ஸ் நம்மளால டைரக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படின்னா, ஆல்ரெடி அவங்க வந்து இந்த எல்லா விஷயங்களும், இப்போ நம்ம வந்து ஒரு ஹெட்டர் டேக் அப்ளை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், H1 டேக் ஒரு ஹெட்டிங் அப்ளை பண்ணணும். அப்போ H1லேருந்து H6 வரைக்கும் நமக்கு டேக் இருக்கு. ஸோ அப்போது அந்த டேக்ல ஏதாவது ஒரு டேக் யூஸ் பண்ணால் அந்த ஹெட்டிங் வந்து அப்ளை ஆகும். சில ஸ்டைல்ஸ் அதுக்கு டிஃபால்ட் அப்ளை ஆகும். ஸோ இங்கே நம்ம ஜஸ்ட் H1 அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணால் போதும். ஸோ இங்கே எல்லாமே இவங்க வந்து ஒரு கிளாஸ் நேமாக கொடுத்துருவாங்க. அந்த கிளாஸ் நேமை நமக்கு எந்த எலமெண்ட்டுக்கு வேணுமோ அந்த எலமெண்ட்டுக்கு அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணி விட்டால் போதும். அந்த கிளாஸுக்கு அப்ளை ஆகிற அந்த டிஃபால்ட்டாக அப்ளை ஆகிற ஸ்டைல்ஸ் நம்மளோட எலமெண்ட்டுக்கு அப்ளை ஆகும். எக்ஸாம்பிளுக்கு H1 அந்த மாதிரியான விஷயங்கள், H1, H2, இல்லை வந்து நமக்கு ஏதாவது ஒரு பட்டன் அப்ளை பண்ணணும்னா கூட பட்டன்லேயே ப்ரைமரி, செகண்டரி அந்த மாதிரிலாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிளாக ஒரு ப்ரீ டிஃபைன்டு காம்போனன்ட்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும். பட்டன்ஸ், பாப்அப்ஸ், டோஸ்டர், டூல் டிப், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம ஜஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கிளாஸ் நேமாக அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கிளாஸ் நேமை நம்மளோட எலமெண்ட்ல கால் பண்ணும்போது அந்த கிளாஸ் நேமுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவங்க அது அப்ளை ஆகிடும். ஏன்னா அது ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ டிஃபைன்டாக பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எப்படி ஒரு டேகுக்கும் ப்ரீ டிஃபைன்டாக சில ஸ்டைல்ஸ் இருக்கும், அதே கான்செப்ட் இவங்க வந்து ஒரு கிளாஸுக்கும் ப்ரீ டிஃபைன்ட் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த கிளாஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு மற்ற காம்போனண்ட்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியும். நான் அது காம்போனண்ட் பற்றியும் பேசலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அண்ட் இதில் கீ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரெஸ்பான்சிவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நார்மல் HTML, CSS, மீடியா குவரி இதை 3 யூஸ் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் நம்மளோட பேஜ் அப்படின்னா, அந்த லைன் ஆஃப் கோட் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா, அந்த ஃபைலோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அந்த லோடிங் டைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அண்ட் ஆல்சோ நிறைய கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்துக்கும் நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்
இதுவே நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்றோம்னா ஜஸ்ட் அந்த கிளாஸ் நேமை வச்சு மட்டும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். மீடியா குவரிஸை கம்மி பண்ண முடியும். ஏன்னா இவங்க இன்பில்டா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் கிளாஸ் நேமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ். ரெண்டாவது, இவங்க கிட்ட ப்ரீ ஸ்டைல்டு காம்பனன்ட்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய காம்பனண்டா ப்ரீ ஸ்டைல்டு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் காம்பனன்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம எடுத்து ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணால் போதும், அது ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? ஒரு பட்டன்னா நம்ம பட்டன்னு ஒரு தனியாக பட்டன் டேக் போட்டு அதை கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணி அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் பிடிஎன் அப்படிங்கிற அந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணால் போதும், அது பட்டன் ஸ்டைல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ரீ ஸ்டைல்டு ப்ரீ டிஃபைன்டு காம்போனன்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இவங்களுமே வந்து அந்த மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அந்த மெத்தடில் தான் போவாங்க. ஸோ மேபி நம்ம அதை டிவைசஸ் பற்றிலாம் நான் பேசும்போது அது உங்களுக்கு புரியும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்சில் போனோம்னா ரெஸ்பான்சிவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் மீடியா கொரி பார்க்கும்போது கூட டிஃபால்ட்டாக அப்ளை ஆகுறது மொபைலுக்கு அப்ளை ஆகும். மீடியாவில் மீடியா போட்டு மினிமம் இதில் 728 பிக்சல் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணோம்னா அப்போது 728க்கு மேலே டேப். ஸோ அப்போ அந்த டேப் டிவைஸுக்கு அந்த ஸ்டைல் எல்லாம் அப்ளை ஆகும். ஸோ மொபைல், டேப் அண்ட் லார்ஜ் டிவைஸ், லேப்டாப், டெஸ்க்டாப் அந்த மாதிரி. ஸோ இந்த அப்ரோச் தான் இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ரோச் எதுக்காகனா ஈஸி டு ரெஸ்பான்சிவ். ஸோ அதுக்காக தான். அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ இவங்க வந்து கிளாஸ் நேமாக கொடுக்குறாங்க. அந்த கிளாஸ் நேம் நம்ம யூஸ் பண்ணால் ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை ஆகும். ஓகே, இஃப் இன்கேஸ் இப்போ அவங்க கொடுக்கறது அப்படியே நமக்கு தேவைப்படாதுல்ல எல்லாமே. இப்போ அவங்க ஒரு ஸ்டைல் பட்டனுக்கு இதுதான் ஸ்டைல்னு அவங்க கொடுக்குறாங்கன்னா அதே ஸ்டைல் நம்மளோட அப்ளிகேஷனும் தேவைப்படாது. சம்டைம்ஸ் அந்த கலர்ஸ் வந்து நமக்கு நம்மளோட அப்ளிகேஷனில் தீம் மாறும். அப்போ அந்த கலரை நான் மாற்றணும், இல்லை டெக்ஸ்ட் கலரை நான் மாற்றணும், இப்படின்ற மாதிரி சில சேஞ்சஸ் வந்து நமக்கு தேவைப்படும், என்னதான் நம்ம ப்ரீ டிஃபைண்டாக யூஸ் பண்ணாலும். ஸோ அப்போ இதை கஸ்டமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே முடியும். பூட்ஸ்ட்ராப்ல அது வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளால என்னதான் அவங்க ப்ரீ டிஃபைண்டாக கொடுத்தாலும் அது ஃபிக்ஸ்டு கிடையாது. நமக்கு வேணும்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டைல்ஸை எப்பயும் போல நம்ம அந்த கிளாஸ் நேமை கால் பண்ணால் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இவங்க வந்து எல்லா ப்ரௌசருமே இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து சப்போர்ட் பண்ணும். இது 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 வந்து என்ன மெயின் பாயிண்ட் அப்படின்னா, சில ஃப்ரேம் ஒர்க்ஸ், சில லைப்ரரிஸ், இல்லை சில விஷயங்கள் வந்து HTML கூட நிறைய டேக்ஸ் இருக்கு. அதில் சில டேக்ஸ் வந்து எல்லா ப்ரௌசரிலையுமே சப்போர்ட் பண்ணாது. அண்ட் ஆல்சோ மாடர்ன் ப்ரௌசர்ஸில் சப்போர்ட் பண்ணாது, ஓல்ட் ப்ரௌசரில் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரிலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இவங்க இந்த பூட்ஸ்ட்ராப் வந்து எல்லா ப்ரௌசருமே சப்போர்ட் ஆகும். எல்லா ப்ரௌசரும் கிராஸ் ப்ரௌசர் கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எல்லா ப்ரௌசர்லையுமே நம்ம அப்ளை பண்ணுற ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகும் எல்லா டிவைஸுக்கும். அண்ட் ஆல்சோ இவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கோட், எக்ஸாம்பிள் கோட்ஸ் நமக்கு வந்து அதை கற்றுக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே டாக்குமெண்ட்ஸ், கைட்லைன்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம அதை ஈஸியாக எடுத்து நம்மளோட அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் பூட்ஸ்ட்ராப்ல இருக்க கீ ஃபீச்சர்ஸ். அண்ட் ஆல்சோ இந்த பூட்ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதுக்குமே ஒரு 2-3 வழிகள் இருக்குது, நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்மளால் ஈஸியாக ரெஸ்பான்சிவ் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாக இதை யூஸ் பண்ணிக்க முடியும். வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நமக்கு கம்யூனிட்டி சப்போர்ட்டும் இருக்குது. இன்னும் நிறைய கைட்லைன்ஸ் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி கம்யூனிட்டி விஷயமா நம்ம காண்டாக்ட் பண்ணனா கூட பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணும்போது நம்மளால சில அட்வான்டேஜஸ் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக பூட்ஸ்ட்ராப்பை சூஸ் பண்ணது. இங்கே நம்ம யோசிக்கலாம், நமக்கு மெயினாக என்ன ரெஸ்பான்சிவ் பண்ணணும், அப்போ நம்ம மீடியா கொரியை யூஸ் பண்ணாமே அப்படின்ற மாதிரி. இல்லை, நான் மீடியா கொரியை விட்டுட்டு வெறும் பூட்ஸ்ட்ராப் மட்டும் யூஸ் பண்ணலாமே, ரெண்டும் ஒரே பர்பஸ் தானே. மோஸ்ட்லி ரெஸ்பான்சிவ் வந்து நமக்கு கம்மி பண்ணும், இல்லை ஈஸி பண்ணும், அந்த மாதிரி தானே பூட்ஸ்ட்ராப்போட அட்வான்டேஜ். ஸோ ஏன் நம்ம ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மேபி நமக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இங்கே ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால் பண்ண முடியும், பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட்
அந்த நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது மறுபடியும் டஃப் ஆகும், ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால். இதுவே நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணால் அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். சில விஷயங்களுக்கு பூட் ஸ்ட்ராப், சில விஷயங்களுக்கு மீடியா குவரி. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த காம்பினேஷனாக யூஸ் பண்ணும்போது நம்மளால மீடியா குவரியோட அட்வான்டேஜும் எடுத்துக்க முடியும், பூட் ஸ்ட்ராப்போட அட்வான்டேஜும் எடுத்துக்க முடியும். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். இல்லை நான் வெறும் மீடியா குவரி மட்டும் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, அதுவும் ஒர்க் ஆகும். பூட் ஸ்ட்ராப் மட்டும் வேணும்னாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், எனிதிங் இஸ் ஃபைன். பட் டிவைல் ஆப்ஷனாக நம்ம போகும்போது நமக்கு இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை கனெக்ட் பண்ணணும் சம்வாட். இது வந்து என்ன, எக்ஸ்டர்னல் ஃப்ரேம் ஒர்க், ஒரு ஓப்பன் சோர்ஸ். இப்போ HTML CSS தனித்தனி ஃபைலாக இருக்குது. நம்ம அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு லிங்க் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி அந்த ஃபைலோட சோர்ஸ் எங்கே, அந்த லொக்கேஷன் எங்கே இருக்கோ அதை சோர்ஸில் கொடுத்து நம்ம லிங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பூட் ஸ்ட்ராப்பை லிங்க் பண்ணுறதுக்கும் சில வழிகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த டைரக்ட் HTML கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று ஆன்லைன் லிங்கை யூஸ் பண்ணி பண்ண முடியும், அது CDN லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து ஒரு ஃபைல்ஸ் வந்து கொடுப்பாங்க, லோக்கலாக டவுன்லோட் பண்ணி அந்த ஃபைலோட லொக்கேஷனை நம்ம எப்பயும் போல் லிங்க் டேக்ல கொடுத்தோன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போ ரெண்டு மெத்தடுமே காட்டுறேன், நம்ம வந்து அது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த லிங்க் அப்புறமா சேட்டில் போடுறேன், நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பூட் ஸ்ட்ராப்போட அஃபிஷியல் வெப்சைட். இப்போ கரண்ட்டாக 5.3 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு விதமாக நம்மளால அந்த பூட் ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்ண முடியும். ஒன்று இந்த CDN லிங்க், ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்மளோட கோடில் நான் மேபி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கவா? HTML. ஸோ இங்கே வந்து எப்பயும் போல் இந்த ஹெட் டேக்ல இப்படி கொடுத்துட்டு இந்த லிங்க் ஆட் பண்ணிட்டா போதும், ஓகேவா? அடுத்தது இன்னொரு லிங்க் இருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டடான சில ஃபங்க்ஷனாலிட்டியுமே இதால் ஹேண்டில் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் அந்த ட்ராப் டவுன் வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு பாப்அப் வர்றது, அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். பட் யா, ஸோ இந்த ஸ்கிரிப்ட் லிங்க்கும் நம்ம காப்பி பண்ணி இந்த லிங்க்குக்கு அப்புறம், இந்த லிங்க் டேக்குக்கு அப்புறம் நம்ம போட்டுக்கணும், ஓகே? ஸோ இந்த ரெண்டு லிங்க்கும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஹெட் டேக். ஓகே, ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே போனோன்னா நமக்கு டாக்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஈஸியாக எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒன்று எடுத்து யூஸ் பண்ணுறேன். பட்டன்ஸ் போகலாமா? ஓகே, பட்டன்ஸ். ஸோ சிம்பிள், நான் இதை அப்படியே காப்பி பண்ணனா, ஓகே, இங்கே இருக்கிறத காப்பி பண்ணுறேன். ஸோ நான் இப்போ இதை ஜஸ்ட் இதை காப்பி பண்ணனா எனக்கு இங்கே இருக்க எல்லாமே வரும், இதெல்லாம் பட்டன்ஸ். ஸோ இந்த பட்டன் மாதிரி வரும், ஓகேவா? ஸோ நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, நம்ம இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது அப்ளை ஆகுது, ஓகேவா? இதுவே நான் வந்து இந்த லிங்கை கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, நான் இதுவும் சொல்கிறேன். இந்த கமாண்ட் நம்ம வந்து நான் வந்து நிறைய பண்ணியிருப்பேன் HTML CSSலாம். அது என்ன அப்படின்னா, நம்ம நிறைய லைன் ஆஃப் கோடு எழுதுவோம். இப்போ டெஸ்ட் பண்ணும்போது அது ஒர்க் ஆகுதா இல்லையா, இல்லை வந்து நான் அது வந்து செக் பண்ணணும், இப்போதைக்கு அது வேணாம், நான் வேணும்னா அப்புறம் வச்சுக்கிறேன், அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்மளால கமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கமெண்ட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு லைன் ஆஃப் கோடை கமெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த லைன் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகாது, ஓகே? அந்த லைன் ஆஃப் கோட் வந்து நம்மளோட ஃபைலில் இருக்கும், ஆனால் வந்து ப்ரௌசரில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஓகேவா? ஸோ அந்த பர்பஸ்க்காக நம்ம கமாண்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ HTML கமாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு VS கோடில் சில ஷார்ட்கட் இருக்குது. ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி
ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்லாஷ், ஃபார்வர்ட் ஸ்லாஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லாஷ் அந்த சிம்பிள் அழுத்துனீங்கன்னா அது வந்து கமாண்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு பேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங், ஒரு லெஸ் தென் சிம்பிள் அண்ட் ஐ போடணும், அப்புறம் 2 ஹைஃபன், அதே மாதிரி எண்டில் 2 ஹைஃபன் கிரேட்டர் தென் சிம்பிள். ஸோ இதை நான் இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே மேனுவலாக இந்த இதுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு லெஸ் தென் ஐ மீன் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், நாட் ஐ, எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஹைஃபன் ஹைஃபன். ஓகேவா? ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வருது. பட் நான் என்ன பண்ணுறேன், இப்படி போட்டுட்டு இங்கே எண்டில் போயிட்டு மறுபடியும் ஹைஃபன் ஹைஃபன் போட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் போடுறேன். ஸோ இப்படி நான் போட்டுட்டேன்னா இந்த 2 இதுக்கு நடுவில் எவ்வளோ கண்டென்ட் இருந்தாலும், என்ன லைன் ஆஃப் கோட் இருந்தாலும் அது வந்து கமாண்டுன்னு கன்சிடர் ஆகும். அது அந்த லைன் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணாது. இது ஒரு அட்வான்டேஜ் இந்த கமாண்டுக்கு. இன்னொன்று என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா நம்ம நிறைய கோட் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஒரு பேஜ் டெவலப் பண்ணுறோன்னா நிறைய நமக்கு எலமெண்ட்ஸ் இருக்கும், பட்டன்ஸ், டிவ் நம்ம யூஸ் பண்ணுவோம், பேராகிராஃப், ஹெட்டிங், இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போது அது எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினேஷன் மாதிரி நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கூட இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளால ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதோட அட்வான்டேஜ் என்ன, டெஃபினிஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நீங்க வந்து இன்னைக்கு அந்த கோட் பண்றீங்க, ஒரு ஒரு 5 மாசம் கழிச்சு இல்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே கோட் எடுத்து பார்த்தா அந்த கமாண்டா நீங்க ரீட் பண்ணா அது என்ன செக்ஷன், அது அந்த இது அங்க அந்த கோட் லைன் ஆஃப் கோட் என்ன பண்ணும், அது எதுக்காக நீங்க ரைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த கமாண்ட்ல இருந்துச்சுன்னா உங்களால அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது ஒன்று, இது உங்களோட ரெஃபரன்ஸுக்காக ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா நான் ரியல் வேர்ல்டில் சொல்கிறேன். லைக் ஒரு ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணால் கூட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க, ஒரு டீமாக தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ அப்போது நீங்கள் பண்ண கோட் மற்ற டீம் மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுற கோட் நீங்களும் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இப்போது இந்த மாதிரி கமாண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி வைக்கும்போது நம்மளோட லைன் ஆஃப் கோட்ஸ், நம்ம என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எழுதியிருக்கோம், இல்லை நம்ம என்ன எலமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே வந்து நம்ம கமாண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்னா மற்றவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னே தேவையில்ல, அவங்க ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்தாவே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதே மாதிரி அவங்களும் கமாண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்களும் அந்த கமாண்ட்ஸை ஜஸ்ட் பார்த்தா போதும், அதை ரீட் பண்ணால் போதும், உங்களால் வந்து அது என்ன என்ன எலமெண்ட், என்ன பண்ணும், எதுக்காக, என்ன செக்ஷன், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த பர்பஸ்க்காகவும் கமாண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் நம்ம கமாண்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த எலமெண்ட்டோட இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி வைக்கிறது தான். ஏன்னா அது நமக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் நம்மளோட டீம் மெம்பர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஓகே, நான் இப்போ இதை வந்து கமாண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து பார்த்தேன்னா எனக்கு எந்த ஸ்டைலுமே இல்லை, ஜஸ்ட் பட்டன் டேக் நான் எப்படி அப்ளை பண்ணால் என்ன இருக்குமோ அப்படிதான் இருக்கு. இதுவே நான் இந்த 2 லைன் ஆஃப் இந்த லிங்க்ஸை அன்கமெண்ட் பண்ணாதான் எனக்கு பூட் ஸ்ட்ராப்புக்கான ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம இன்னும் பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி அப்ளை ஆகுது. பட் இப்போதைக்கு அந்த லிங்க் ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் இது பண்ணேன், வேற எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இந்த சிடிஎன் லிங்க்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து பூட் ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த 2 லிங்கை நம்மளோட HTML ஃபைலில் ஹெட் டேக்ல ஆட் பண்ணுறது மூலயமா. இது ஒன் வே. ரெண்டாவது வே என்னன்னா, லோக்கலா ஃபைலை டவுன்லோட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இங்கே போயிட்டு டவுன்லோட் அப்படின்னு நான் இங்கே கொடுத்தேன்னா இங்கே வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டவுன்லோட் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே இருக்குன்னா ஓகே, மேபி நான் டவுன்லோட் பண்ணுறேன், இது எனக்கு தெரியல. ஓகே ஃபைன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகும். ஒரு ஜிப் ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைல்
ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள சிஎஸ்எஸ்க்கு ப்ளஸ் ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ரெண்டுக்குமே வந்து ஒரு ஃபோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் எந்த ஃபைல் வந்து நம்ம எடுக்கணும்னா இந்த பூட்ஸ்ட்ராப் டாட் மின் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதுதான் வந்து நமக்கு முக்கியம் சிஎஸ்எஸ்க்கு. பூட்ஸ்ட்ராப் டாட் மின் டாட் சிஎஸ்எஸ் அதுதான் அந்த ஃபைலோட நேம். நான் இதை காப்பி பண்ணி என்னோட ஃபோல்டர், இதுதான் என்னோட ரூட் ஃபோல்டர், நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து சிஎஸ்எஸ்க்கு. நம்ம ஸ்கிரிப்ட் ஒன்று ஆட் பண்ணோம்ல, நான் ஸ்கிரிப்ட் டேக் ஒன்று ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, ஸோ அதுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபோல்டரில் bootstrap டாட் மின் டாட் ஜேஎஸ் அப்படின்னு இங்கே ஒரு ஜேஎஸ் ஃபைல் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபைல் அப்படி இல்லைன்னா இந்த பண்டல்னு ஒரு ஃபைல் இருக்கும், bootstrap டாட் பண்டல் டாட் மின் டாட் ஜேஎஸ். ஸோ இது என்னன்னா, இந்த பண்டல் ஃபைல் வந்து ஓவரால் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கும். எல்லா விதமான ஸ்டைல்ஸ், எல்லா விதமான ஜாவா ஸ்கிரிப்ட் ரிலேட்டட் எல்லாமே இருக்கும். பட் இந்த bootstrap மின் ஜேஎஸ் வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் வச்சுக்கும். ஸோ பண்டல் டாட் ஜேஎஸை வச்சுக்கோங்க, அதே பெஸ்ட்டு. நான் இதையும் இந்த சோர்ஸ்குள்ள இப்படி போட்டுறேன். இப்போ சிம்பிள், நம்ம எப்பயும் போல நான் இந்த 2 லைன் ஆஃப் கோடை நான் எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரௌசர்ல போய் பார்த்தோம்னா இங்கே நார்மலாக இப்போ அப்ளை ஆகிட்டு இருக்கு. கரெக்டா? இப்போ நான் வந்து நம்ம எப்படி ஒரு சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இந்த bootstrap டாட் மின் டாட் சிஎஸ்எஸும் நம்ம ஆட் பண்ணணும். ஜஸ்ட் லிங்க் டேக், அதில் bootstrap டாட் மின் டாட் சிஎஸ்எஸ். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கு ஸ்கிரிப்ட்ன்ற டேகு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக்ல சேம் எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஒரு அந்த ஆட்ரிபியூட் என்ன, நம்ம அந்த சோர்ஸ் தானே கொடுக்கணும். ஸோ இதில் வந்து bootstrap டாட் பண்டல் டாட் மின் டாட் ஜேஎஸ். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்தேன்னா எனக்கு அப்ளை ஆகும். ஓகே, விச் மீன்ஸ் bootstrap வந்து லிங்க் ஆகிடுச்சு, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால வந்து bootstrap-ஐ கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் ஒரு வழி இருக்கு, பட் அது வந்து நம்மளால இப்போ பண்ண முடியாது. வெறும் HTML CSS வச்சு மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து வேணும். அது நம்ம பார்ப்போம், ஆங்குலர் பார்ப்போம், அப்போ அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த கமாண்ட் இருக்குல்ல, npm install bootstrap, இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் அது நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இன்ஸ்டால் ஆகிடும். அதை நம்ம ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் பார்க்கும்போது அது பண்ணலாம். பட் இது இன்னொரு வே, இந்த இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து வந்து நீங்கள் இப்போதைக்கு இந்த 2 வே ஆஃப், ஒன்று சிடிஎன் லிங்க் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லோக்கலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படின்னா சிடிஎன் லிங்க் ஒர்க் ஆகும். இல்லை இன்டர்நெட் என்கிட்ட இருக்காது, இல்லை எனக்கு இன்டர்நெட் இல்லாத மாதிரி வேணும் அப்படின்னா அப்போது நீங்கள் லோக்கலாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிடிஎன் லிங்க் கம்பல்சரி இன்டர்நெட் தேவைப்படும், ஏன்னா அது லிங்க் ஆன்லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் டவுன்லோட் பண்ண ஃபைல் இன்டர்நெட் தேவையில்லை, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபைலை மட்டும் லிங்க் பண்ணுறது மூலயமா, லிங்க் டேக் அண்ட் ஸ்கிரிப்ட் டேக் மூலயமா. ஓகேவா? ஓகே, அண்ட் நவ் நான் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி சில டிவைசஸ்லாம் இருக்குது, ஸ்மாலு, மீடியம், லார்ஜு, அப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், அந்த மாதிரிலாம். அதுக்கு வந்து சில பிரேக் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பிரேக் பாயிண்ட்ஸுக்கான ஒரு டேபிள் தான் இந்த டேபிள். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படிங்கிற டிவைஸ் வந்து லெஸ் தென் 576 பிக்சல் ஸ்க்ரீன் சைஸ் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைசஸ். ஸ்மால் டிவைஸ் 576 அதில் ஸ்டார்ட் ஆகி 768க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது 767, 576 டு 767 இந்த ரேஞ்சில் இருக்க டிவைசஸ் ஸ்மால் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி தான், ஒரு 4-5 பிரேக் பாயிண்ட்ஸாக இருக்கும். 576, 768, 992, 1200, 1400 இந்த டிவைசஸோட பிரேக் பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ
768ல இருந்து 991 வரைக்கும் மீடியம் டிவைஸ். ஓகேவா? அடுத்தது லார்ஜ் டிவைஸ் வந்து 992ல ஸ்டார்ட் ஆகும், 1199ல எண்ட் ஆகும். அது வரைக்கும் லார்ஜ் டிவைஸ். ஸோ அதெல்லாமே வந்து டேபோட போர்ட்ரைட் மோட் அதெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து 1200ல இருந்து 1399 இது வந்து லேப்டாப் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டிவைசஸ். இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் என்ன வரும்னா டெஸ்க்டாப்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். 1400க்கு மேலே 1400க்கு மேலே எல்லாமே இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ்குள்ளே வந்துடும். அன்டல் 1920 அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது 2K ஸ்க்ரீன் சைஸ்க்கு போயிடும். அதெல்லாம் வந்து டெஸ்க்டாப் இங்கே நமக்கு லேப்டாப் டிவைசஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ்லேயே அது இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் மீடியா கோரி எழுத முடியும். ரெண்டாவது, பூட் ஸ்ட்ராப்புக்கும் இந்த பிரேக் பாயிண்டோட நேம்ஸ் தேவைப்படும். எக்ஸ்ட்ரா ஸ்மாலா, மீடியமா, லார்ஜா, எக்ஸ்ட்ரா லார்ஜா, இந்த கிளாஸ் இருக்குல்ல, SM, MD, LG, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூட் ஸ்ட்ராப்ல. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால அந்த ரெஸ்பான்சிவ்னஸை ஈஸி பண்ண முடியும். ஸோ அதனால இந்த பிரேக் பாயிண்ட்ஸ், அந்த கிளாஸ் நேம் SM, MD, ஸ்மால்னா SM, மீடியம்னா MD, லார்ஜ்னா LG, இந்த விஷயங்கள், அப்புறம் அந்த டைமென்ஷன்ஸ், அதோட ரேஞ்ச், இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சு மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ அடுத்து வந்து பூட் ஸ்ட்ராப்ல கிரிட் சிஸ்டம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷனும் ஒரு கிரிட் சிஸ்டம்குள்ளதான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து சிஎஸ்எஸ்ல கிரிட் சிஸ்டம் பார்த்துருப்போம், டிஸ்பிளே கிரிட் அப்படின்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், பட் இங்கே வந்து கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த கிரிட் சிஸ்டம்ல 3 விஷயம் இருக்கு: கண்டெய்னர், ரோ, காலம். கண்டெய்னர் அப்படிங்கிறது என்டையர் அப்ளிகேஷன். ஒரு கண்டெய்னருக்குள்ள, ஒரு பேஜுக்குள்ள நம்மளோட மொத்த கண்டென்ட்டும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்ளிகேஷன். ஸோ அந்த கண்டெய்னர் ஒரு ஓவரால் பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாக்ஸ். ஓகே, அதை வந்து கண்டெய்னர். அந்த ஒரு பாக்ஸை நம்ம எவ்வளோ ரோஸா வேணாலும் பிரிக்க முடியும். ரோஸ் வந்து லிமிட்டடே கிடையாது, எவ்வளோ ரோ வேணா நம்மளால பிரிச்சுக்கலாம். ஒரு டேபிள்ல இருக்க ரோ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசாண்டல் தானே ரோன்னு நம்ம சொல்லுவோம், ஹரிசாண்டலா இருக்கிறது. ஸோ எவ்வளோ ரோஸ் வேணாலும் நம்மளால வச்சுக்க முடியும். அடுத்தது காலம். ஒரு ரோக்கு 12 காலம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து லிமிட்டட், காலம் வந்து லிமிட்டட். அது மேக்சிமம் நம்மளால ஒரு ரோக்கு 12 காலம் தான் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதை எப்படி பண்ண முடியும்னா 1 2 3 தான் பண்ண முடியும். பாயிண்ட் வச்சு பிரிக்க முடியாது, ஹோல் நம்பராக தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன், எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணலாம். பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா நம்மளோட அப்ளிகேஷன், அதில் மல்டிபிள் ரோஸ், எவ்வளோ ரோஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்கலாம், எண்டே கிடையாது, அன்லிமிட்டட். காலம்ஸ், ஒரு ரோக்கு 12 காலம். ஓகே, அப்போ எத்தனை ரோ வச்சாலும் இண்டிவிஜுவல் ரோக்கும் 12 காலம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கண்டெய்னர் வந்து அப்ளை பண்ணோம், நம்ம இப்போ கண்டெய்னர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்மளோட அப்ளிகேஷன்ல. அப்போ அது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம்ல ஒரு டைமென்ஷன். ஓகே, இங்கே பார்த்தோம்ல ஒரு டைமென்ஷன்ஸ், இதுதானே நம்ம பார்த்தோம். எக்ஸ்ட்ரா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், இதெல்லாம் டிவைசஸோட டைமென்ஷன்ஸ், கரெக்டுங்களா? இப்போ நான் கண்டெய்னர் அப்படிங்கிற, இது வந்து கிளாஸ் நேம். பூட்ஸ்ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா கிளாஸ் நேம் தான். அப்போ கண்டெய்னர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நேம். நான் கண்டெய்னர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் அப்ளை பண்ணனா, நான் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட அப்ளிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னோன்னா, அப்போ நம்ம அப்ளிகேஷனோட சைஸ், வித். ஓகே, அப்போ நான் இங்க கண்டெய்னர் அப்படிங்கிற கிளாஸ் நேம் அப்ளை பண்ணா எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைசஸ்க்கு, அதாவது 576க்கு கீழே நம்மளோட இந்த கண்டெய்னர், இந்த பாக்ஸோட சைஸ் 100% இருக்கும். அதாவது ஃபுல் ஸ்க்ரீனை எடுத்துக்கும், ஃபுல் ஸ்க்ரீன் சைஸ் எடுத்துக்கும்.
இதுவே ஸ்மால் டிவைஸா இருக்கு அப்படின்னா அதோட சைஸ், அதாவது இந்த கண்டெய்னரோட வித் வந்து 540 பிக்சலா இருக்கும். இதுவே மீடியம் டிவைஸா இருந்துச்சுன்னா 720, லார்ஜ் டிவைஸா இருந்துச்சுன்னா 960, எக்ஸ்ட்ரா லார்ஜா இருந்தா இந்த வித் 1140, இதுவே எக்ஸ்ட்ரா லார்ஜா இருந்தா 1320. ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ்டு சைஸ். பிக்சல்ல இருக்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தா ஃபிக்ஸ்டு சைஸ். இந்த வித் வந்து மாறவே மாறாது. ஓகே, இப்போ இந்த ஸ்மால் டிவைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ 540 அப்ளை ஆகுன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ அது எது வரைக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னா இந்த ரேஞ்ச். ஸ்மால் டிவைஸ் 576ல ஆரம்பிக்கும், அங்கே 576ல இருந்து 767 பிக்சல் வரைக்கும் 540 தான் நம்மளோட கண்டெய்னரோட சைஸா இருக்கும். எப்போ 768 மாறுதோ அப்போ கண்டெய்னரோட சைஸ் 720 மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம பார்க்கலாம் கண்டெய்னர் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னு. நான் என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு div டாட் கண்டெய்னர். ஓகே, இதுக்கு வந்து சும்மா ஒரு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் இப்போதைக்கு அப்ளை பண்ணுறேன், ஜஸ்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ நான் வந்து இதுக்குள்ள ஏதாவது சும்மா ஒரு கண்டென்ட் அந்த மாதிரி போடணும், அப்போதான் இது அப்ளை ஆகும். டாட் ரோ, நான் இப்போதைக்கு சும்மா டாட் ரோ காலம் அதெல்லாம் அப்ளை பண்ணுறேன். சும்மா ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் பாக்ஸ் பாருங்க, நான் ஜஸ்ட் நம்மளோட கிரிட் சிஸ்டமோட பேஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள ஒரு ரோ, அந்த ரோக்குள்ள ஒரே ஒரு காலம், 12 காலம் இருக்கிற ஒரே ஒரு டிவ், அவ்வளோதான். இதுதான் நான் வச்சிருக்கேன். இப்போ பை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல ஒரு கேப் வருது. ஓகேவா? ஸோ அந்த கேப் ஆட்டோமேட்டிக்கா ஈவனா லெஃப்ட் அண்ட் ரைட்ல எடுத்துக்கும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த 1400 பிக்சலுக்கு மேல நம்மளோட அந்த கண்டெய்னரோட சைஸ் 1320, கரெக்டுங்களா? இப்போ இதுதானே நம்மளோட கண்டெய்னர் பாக்ஸ். இங்க நான் அதை ஹவர் பண்ணி காட்டுறேன், அதோட வித் அங்க தெரியுது பாருங்க 1320, இல்லைன்னா இங்க கூட காட்டுறேன். ஸோ நான் ஹவர் பண்ணும்போது அந்த ஒரு டிவ் காலம் -12 1320 காட்டுதுல, அதுதான் அதோட வித். ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன் சைஸ் டைமென்ஷன் 1449, விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா லார்ஜ். அப்போ அதுல கண்டெய்னரோட சைஸ் 1320. இதுவே நான் இப்போ வந்து இந்த சைஸ் எப்படி மாத்துறேன், இப்போ ரேண்டமா வந்து 1200க்கு கீழே வந்துருச்சு. இப்போ நான் அதை பார்த்தேன்னா 960. இப்போ நம்ம அந்த சார்ட் பார்க்கலாமா? 1200க்கு கீழே நம்ம இங்க 1200 கீழே வந்துருச்சா? இது 1200க்கு மேல எக்ஸ்ட்ரா லார்ஜ். 1200க்கு கீழேனா இது வரும் 992 டு 1199. அப்போ நம்மளோட கண்டெய்னர் சைஸ் 960. ஸோ இங்க போனா நமக்கு கண்டெய்னர் சைஸ் 960. ஸோ இது இந்த கண்டெய்னர் என்ன அப்படின்னா, நம்ம இந்த கண்டெய்னருக்குள்ள எல்லா கண்டென்ட்டும் நம்மளோட அப்ளிகேஷனோட மொத்த கண்டென்ட் இங்க கொடுக்கும் போது நம்மளோட கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகாம ப்ராப்பரா இந்த கண்டெய்னர் பாக்ஸ்க்குள்ள மட்டும்தான் அலைன் ஆகும். ஸோ அதுதான் இதுல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம ரேண்டமா சும்மா ஏதாவது ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணிட்டு எலமெண்ட்டை நம்ம எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் பொசிஷன் பண்ணிட்டு போனோம்னா ரெஸ்பான்சிவ் பண்ணும்போது அது ப்ராப்பரா பொசிஷன் ஆகாது. இதுவே இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் சிஸ்டம், கிரிட் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அந்த கண்டெய்னர் சிஸ்டம்குள்ள நம்மளோட கண்டென்ட்டை கொடுக்கும்போது நம்மளோட கண்டென்ட் அந்த சிஸ்டமை தாண்டி வெளியே ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்போ ஓவர்ஃப்ளோ ஆகாதும் போது இது ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டெய்னர் பாக்ஸ்க்குள்ள தான் வரும் நம்மளோட கண்டென்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்டென்ட் பார்க்க ப்ளஸ் ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கும். ஓகே, ப்ராப்பராக இருக்கும். ஓகே, ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகாமல் இல்லை வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு மேலே இன்னொரு கண்டென்ட் மேலே மேலே ஏறிக்காமல் இல்லை ப்ராப்பராக அலைன் ஆகாமல் அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் ப்ராப்பராக இருக்கும் நம்ம கண்டெய்னர் ரோ காலம்லாம் யூஸ் பண்ணும்போது. ஓகே,
ஸோ நான் இதில் இன்னுமே ஒரு இதை ஸ்ப்ரெட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ ரோஸ் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈச் ரோக்கு 12 காலம், கரெக்டுங்களா? இந்த காலமை நம்மளால எப்படி வேணால் பிரிச்சுக்க முடியும். 12ன்ற நம்பரை 1 to 12, ஆனால் ஹோல் நம்பராக தான் பிரிக்கணும். அதுதான் அதுவுமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஃபஸ்ட்டு காலம் 3, அதாவது 3 காலம் இருந்தால் போதும். இது சிம்பிள். இப்போ 1320 பிக்சல் இருக்கா, அதை 12ஆ ஸ்ப்ளிட் பண்ணும், அவ்வளோதான். அப்படிதான் நம்ம சிம்பிளாக யோசிச்சோம். காலம் காலம் நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும்னா, இப்போ 1200 அப்படின்ற ஒரு வித்து இருக்கு அப்படின்னா, அந்த 1200 12ஆ பிரித்து அதை ஒரு காலம்க்கு இவ்வளோ. இப்போ 1200 நம்ம 12ஆ பிரிச்சா என்ன, ஒரு காலமோட சைஸ் 100 பிக்சல். அப்போ நான் இங்கே 3 காலம்னு நான் கொடுத்தேன்னா அப்போ 300 பிக்சல் எடுத்துக்கும் அந்த எலமெண்ட்டோட வித்து. ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளாக சொன்னால் இவ்வளோதான். ஓவரால் அந்த கண்டெய்னரோட சைஸை நான் 12ஆ பிரித்து அதை நான் வந்து எனக்கு வந்து ஒரு 3 எலமெண்ட் வேணும் அப்படின்னா 4 காலமாக நான் பிரிச்சுக்க முடியும். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து காலம், ஃபர்ஸ்ட் காலம் எலமெண்ட் அப்படி வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட்ன்ற விட ஜஸ்ட் எலமெண்ட் 1. ஓகே, இன்னொரு காலம் 4, நான் இதை வந்து 2 வச்சுக்கிறேன். ஓகே, செகண்ட் எலமெண்ட், தேர்ட். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இதை 3ஆ பிரிச்சிருக்கேன். இப்போ நான் 1200க்கு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்னோட கண்டெய்னரோட சைஸ் வந்து 1140. ஓகே, நான் இதில் இன்னும் ஒரு ஹோல் நம்பராக கொண்டு வரலாமா? அதாவது இப்போ இந்த ஓகே 1140 இருக்கட்டுமே. அதை வந்து ஒரு காலமாக நம்ம பிரிச்சோன்னா எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட ஒரு கால்குலேட்டரில் போட்டால் சம்திங் வரும். ஓகே ஃபைன், நம்ம அப்படியே இங்கேயே பார்க்கலாமே. இப்போ இந்த காலம் 3க்கு 380 பிக்சல். அப்போ ஒரு காலமோட சைஸ் 120 நியர், ரைட்? இல்லை, 120க்கும் மேலே தான் வரும். 120 கூட இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 125 அந்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது 125ல 4 காலம்ஸ். அப்போ இது இன்னுமே ஸ்ப்ளிட் ஆகும். இன்னும் ஒரு 90 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக நான் கால்குலேட்டரே போட்டுருவோமே. 1140, ரைட்? இதுதான் நம்மளோட கண்டெய்னரோட சைஸ். அண்ட் இதை 12ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா 95 பிக்சல், கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஒரு காலமோட சைஸ் 95. அப்போ நம்ம இங்கே வந்து காலம் 4 அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போது இன்ட்டு 4, 95 × 4 380, கரெக்ட்? ஸோ அப்போது ஒரு காலமோ ஃபஸ்ட்டு காலம் 4ஓட வித்து வந்து 380, அடுத்த காலமோட இன்னொரு 380, அதுக்கு அடுத்தது இன்னொரு 380. அப்போ ஓவராலாக நம்ம 1140 ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம வந்து ஓகே, நமக்கு 380 பிக்சல் வேணும் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு, செகண்ட் எலமெண்ட்டுக்கு 380 வேணும், தேர்ட் எலமெண்ட்டுக்கு 380 வேணும். இது நம்ம நார்மலாக ஒரு தனியாக ஒரு டிவ் போட்டு ஒரு ஒரு கிளாஸ் நேம் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் வச்சு நம்ம நார்மலாகவே வித் வந்து 380 பிக்சல் அப்படின்னு அப்ளை பண்ணிடலாமே. ஏன் நம்ம பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணணும்? அதுவும் காலம் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம கண்டெய்னரோட சைஸ் 1140. நான் இப்போ வேற டிவைஸ்க்கு போறேன்னா அப்போ பாருங்க, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அதே காலம் 4 தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த காலம் 4ஓட சைஸ் என்னோட ஓவரால் கண்டெய்னரோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்குது. ஓகேவா? நான் வேற எந்த கோடுமே எழுதலை, கரெக்டாக? நான் எதுவுமே பண்ணலை. இப்போ காலம் 4 மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காலம் 4 பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னரை பேஸ் பண்ணி அதோட வித்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைச்சிக்கும்.
ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஐ மீன் இந்த இதோட ஒரு ஒரு மெயினான அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுலயே வந்து இப்படி கூட பண்ணலாம். இப்போ இந்த காலம் 4 அப்படிங்கிறது மொபைல் டிவைஸ்க்கு அப்ளை ஆகும். நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, காலம் ஸ்மால் டிவைஸ்க்கு வந்து எஸ்எம், ஸ்மால் டிவைஸுங்கிறது எஸ்எம் தானே. இப்போ எஸ்எம் ஸ்பேஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஸ்மால் டிவைஸில் இப்படி அப்ளை பண்ணலாமா? ஸ்மால் டிவைஸில் 12 இருக்கணும், ஐ மீன் எக்ஸ்ட்ரா ஸ்மாலில். நான் ஸ்மால் டிவைஸில் ஒரு 6 காலம் எடுத்துக்கணும். இதுவே மீடியம் டிவைஸில் 4 எடுத்துக்கணும். இல்லைனா வந்து இங்கேயும் வந்து ஒரு 6னே வச்சுக்கலாமே. லார்ஜில் 4 அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ்லேயுமே வந்து 4 வச்சுக்கலாம். எக்ஸ்எல்லையும் 4 அண்ட் எக்ஸ்ட்ரா லார்ஜ்லையும் 4. இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, காலமை டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் பிரிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ரா லார்ஜ் லார்ஜ்லலாம் 4 காலம் அப்ளை ஆகணும். மீடியம் டிவைஸ்க்கு 6ன்னு அது மாற்றிக்கணும். ஸ்மாலுக்கும் 6ன்னு வச்சுக்கணும். மொபைலுக்கு அதாவது 576க்கு கீழே ஃபுல்லாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் போடுறேன். அது எப்படி இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் ஆகுதுன்றதை பாருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து லார்ஜ், இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜா 1449. இப்போ எனக்கு ஒரு ரோக்கு 3 வந்துருச்சு, ஏன்னா நான் 4 நாளாக தானே பிரிச்சிருக்கேன். அப்போது 12 காலம் நம்ம கணக்கு பண்ணும்போது ஒரு ரோக்கு ஒரே ரோல 3மே வந்துடும். 4 4 4 12 மொத்தமாக. அதனால ஒரே ரோல வந்துருச்சு. இதுவே நான் டிவைஸ் இங்கே மாற்றும் போது இதுவுமே லார்ஜ் டிவைஸ் கரெக்டா. நான் இன்னும் கீழே போகல, மீடியம் டிவைஸ்க்கு போனாதான் எனக்கு மாறும். அப்போ இங்கே மீடியம் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 2 தான் எடுத்துக்குது. ஏன்னா நம்ம வந்து 6 காலம் வந்து வேணும்னு சொல்லி போட்டிருந்தோம் கரெக்டுங்களா. அதாவது காலம் MD6 அப்படின்னு போட்டிருந்தோம். ஸோ அப்போ அந்த 6 வந்து என்ன பண்ணுன்னா, மொத்தமாக 12, அதில் 6 போயிடுச்சு. அப்போ இன்னும் ஒரு 6க்கு தான் கேப் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் ரோல. அப்போ இன்னும் ஒரு 6க்கான அந்த எலமெண்ட்டை மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணும். அதுக்கு அதையும் தாண்டி வேற ஏதாவது இருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நியூ ரோவுக்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இதே வந்து இன்னும் கீழே போகிறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோக்கு 1 தான். ஏன்னா நம்ம வந்து அந்த வெறும் காலம் 12ன்னு கொடுத்துருந்தோம்ல, அது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் டிவைஸ் 1576க்கு கீழே. அப்போ அதுக்கு வந்து ஃபுல் வித் எடுத்துக்குது. அந்த மற்ற ஒரு ரோக்கு 1 தான், அப்போ மொத்தம் 3 ரோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளால பிரிக்க முடியும். அந்த டிவைசஸோட அந்த சஃபிக்ஸ், அந்த வேர்டு யூஸ் பண்ணலாம், கிளாஸ் வேர்ட் MDSM அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த காலமை நம்ம எப்படி வேணாலும் பிரிக்கலாம். 3 4 4 1 இந்த மாதிரி. அதை நீங்க எப்படி சொல்றது, நான் இங்க வந்து 4 4 பிரிச்சிருக்கேன், இல்லை 6 6 பிரிச்சிருக்கேன். நீங்க வந்து 12மே 1 1 கூட பிரிக்கலாம். இல்லைன்னா வந்து 2 4 3 2 இந்த மாதிரி அந்த மிக்ஸ் பண்ணி எப்படி வேணாலும் பிரிச்சுக்க முடியும் 12 காலம். எப்போ அந்த 12 காலம் ஒரு ரோக்கு தாண்டி போதோ அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம இன்னொரு ரோ கிரியேட் பண்ணலனாலும் அது நியூ ரோக்கு போயிடும். ஓகேவா? ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இந்த கண்டெய்னர் அண்ட் ரோ காலம்ஸ் இந்த ஒர்க் ஆகும். நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ ரோஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். காலம்ஸ் ஒரு ரோக்கு 12. ஓகே ஓகே, இப்போ அடுத்து வந்து இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இன்பில்டா விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிளா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஹெட்டர் டேக். நம்ம அதுதானே HTML ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சிம்பிளான விஷயங்கள். நம்ம ஹெட்டிங் வேணும்னா என்ன பண்ணுவோம், சிம்பிளா இந்த மாதிரி H1 H2 அந்த மாதிரி டேக்லாம் கொடுப்போம். பட் நான் இந்த பேராகிராஃப் டேகு இல்லை எந்த டேகா இருந்தாலும் நான் வந்து இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்றது மூலயமா. இப்போ இதுல கிளாஸ் நேம் தான் H1 H2 H3ன்னு இருக்கு கரெக்டுங்களா.
நான் டேக் வந்து பேராகிராஃப் டேக் இருக்கு, இல்லை நீங்கள் டிவ் டேக் கூட கொடுக்கலாம், இல்லை ஸ்பேன் கூட கொடுக்கலாம், என்ன வேணால் டேக் கொடுத்துக்கலாம். அந்த டேக் கொடுத்து கிளாஸ் நேம் h1 h2 h3 இப்படி வச்சா போதும். அந்த நார்மலா ஹெட்டர் டேகா நம்ம அப்ளை பண்ணா எப்படி அது அப்ளை ஆகுமோ அந்த மாதிரி இந்த கிளாஸ் நேமு அந்த எலமெண்ட்டுக்கு ஸ்டைல அப்ளை பண்ணி விட்டுரும். ஓகே, நான் ஜஸ்ட் எதுவுமே பண்ணல, கிளாஸ் நேம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். h1 h2 h3 இது கூட பாருங்க, எந்த சிஎஸ்எஸும் நான் லிங்க்லாம் பண்ணலை. ஸோ பை டிஃபால்ட் இந்த கிளாஸ் நேமை யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளால அந்த ஸ்டைலை அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் இதுக்காக. இப்போ நம்ம வந்து இது பார்ப்போமா, பட்டன்ஸ் பார்க்கலாம். நம்ம பட்டன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் பிடிஎன் அப்படின்னு யூஸ் பண்ணால் போதும். அந்த பிடிஎன்லையுமே வந்து ப்ரைமரி அப்படின்னு யூஸ் பண்ணால் இந்த மாதிரி இந்த ஸ்டைல் கிடைக்கும், ப்ரைமரி கலர். நான் இதை யூஸ் பண்ணுறேன், பிடிஎன் ஹைஃபன் ப்ரைமரி. ஓகேவா? ஸோ நான் இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, நான் பட்டன் டேக் இப்போ போட போகிறது இல்லை, டிவ் போடுறேன். ஓகேவா? நம்ம கிளாஸ் நேம் என்ன, பிடிஎன் பிடிஎன் ஹைஃபன் ப்ரைமரி. ஓகே, பிடிஎன் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், பிடிஎன் ஹைஃபன் ப்ரைமரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு பட்டன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டைலிங்க அப்ளை ஆகிடும். ஓகே, நான் டிவ் டேக் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், பட்டன் டேக் அப்ளை பண்ணல. ஆனால் நான் வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன், பிடிஎன் அப்படிங்கிற கிளாஸ் நேம். அப்போ பிடிஎன் கிளாஸ் நேம், ஜஸ்ட் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணால் பூட் ஸ்ட்ராப்ல இருக்கிறது எல்லாமே நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பட்டன்ஸை நம்ம இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நவ் இப்போ நம்ம இன்னொன்று பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை ஓவர் ரைட் பண்ண முடியும், கரெக்டுங்களா? இதோட ஸ்டைலு. இப்போ அதுக்கு வந்து நம்ம இங்கே பார்த்தோம்னா டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்குது, பேக்ரவுண்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலர் அப்ளை ஆகுது. நம்ம என்ன பண்ணலாம்னா டெக்ஸ்ட் கலரை மாற்ற ட்ரை பண்ணலாம். நான் இப்போதைக்கு ஜஸ்ட் இங்கே ஸ்டைல் டேக் ஆட் பண்ணி அதுக்குள்ள கால் பண்ணிக்கிறேன், டாட் பிடிஎன். இதுதானே கிளாஸ் நேமு. நான் வந்து கலர் தானே ப்ராப்பர்ட்டி நேம், கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் வந்து பிளாக்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒயிட் இருக்கு, பிளாக்காக மாறணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்டோட கலர் பிளாக்காக மாறிடுச்சு. இது ஹோவர் கலர், டிஃபால்ட் கலர் பாருங்க. நம்ம ஹோவர் கலர் இன்னும் அப்ளை பண்ணல, இது டிஃபால்ட் கலர். டிஃபால்ட் அந்த பட்டனோட கலர் வந்து பிளாக்காக மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளால அந்த பட்டனை ஸ்டைல் பண்ணிக்க முடியும். ஐ மீன் பூட் ஸ்ட்ராப்பை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுலேயே வந்து இன்னும் நிறைய இருக்கு. இந்த அக்கார்டியன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லைக் ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள கண்டென்ட் மாதிரி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டிரான்சிஷன், ஒரு இந்த ஐகான்லாம் வந்து ரொட்டேட் ஆகுது, அப்புறம் இது வந்து ஓப்பன் ஆகுது. இதுக்கு தான் அந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து தேவை. ஓகேவா? இதுக்கு இப்போ நான் அந்த ஸ்கிரிப்ட் டேக் இல்லாமல் பண்ணனா இது ஒர்க் ஆகாது. நான் அதுவுமே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்படி போடுறேன். இப்போ ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் டேக் இருக்கு. ஸோ இதுதான் அந்த எலமெண்ட். நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்டாக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது வந்து ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, அந்த டிரான்சிஷனும் ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஏன்னா ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது. ஓகேவா? இதுவே நான் இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை கமாண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து இங்கே பாருங்க க்ளோஸ் பண்ண முடியல, இதை ஓப்பன் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன டிரான்சிஷன்ஸ், அந்த ஐகான் ஸ்வாப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பூட் ஸ்ட்ராப்ல இருக்கு. அதுக்கெல்லாம் அந்த ஸ்கிரிப்ட் வந்து தேவை. அதெல்லாம் நம்மளால சிஎஸ்எஸ்ல பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்கிரிப்ட் டேக்கை நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? நான் ஸ்கிரிப்ட் டேக்கை ஆட் பண்ணனா எனக்கு அது வந்து ஒர்க் ஆகும் எப்பயும் போல.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னால் அதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இதில் இன்னும் நிறைய இருக்குது. பட்டன்ஸ், அப்புறம் வந்து கரோசல்ஸ்னால் இந்த மாதிரி இந்த ஸ்லைடர்ஸ் இருக்கும்ல, நம்ம இதை கிளிக் பண்ண அடுத்தடுத்த இமேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுக்க முடியும். ஸோ இது எல்லாமே இன்பில்டாக இருக்குது. நான் ஜஸ்ட் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. இதை காப்பி பண்ணி நான் என்னோட கோடில் போட்டு இந்த இமேஜுக்கு எனக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் சோர்ஸை மட்டும் நான் மாற்றி விட்டால் போதும், இது ஒர்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் நம்மளால வந்து இங்கே இருக்கிற எல்லாமே இன்பில்டாக இருக்கும். ஸோ அதை எல்லாமே ஜஸ்ட் அப்படியே எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாக காப்பி பண்ண ஐ மீன் கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து கோடெலாம் கொடுத்துருப்பாங்க. சில சமயம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க, சில சமயம் ஷார்ட்டாக தான் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை எடுத்து நான் போட்டு யூஸ் பண்ணால் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் யூஸ் ஆகாது. இங்கே நீங்கள் இந்த கிளாஸ் நேம் மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே அவங்களே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, படித்து இதில் என்ன கிளாஸ் நேம் இருக்கோ அந்த கிளாஸ் நேம் நம்ம கால் பண்ணோன்னா ஒர்க் ஆகும். ஓகே, சம்டைம்ஸ் இது மாதிரி ஷார்ட்டாகவும் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை காப்பி பேஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆகாது. பட் ஆனால் நமக்கு தேவையானது அந்த கிளாஸ் நேம், அவ்வளோதான். இந்த கிளாஸ் நேமை நம்ம கால் பண்ணணும். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நிறைய இருக்குது. இப்போ இந்த ஆஃப் கேன்வாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா இந்த மாதிரி சைடில் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம நிறைய வெப்சைட்டில் இந்த மாதிரி சைடில் மெனூஸ் ஓப்பன் ஆகுறதெல்லாம் பார்த்துருப்போம் கிளிக் பண்ணால். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோன்னா இந்த ஆஃப் கேன்வாஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட், ஐ மீன் இந்த காம்பனண்ட்டை யூஸ் பண்ணலாம். ப்ராக்ரஸ் பார் இருக்குது, இந்த மாதிரி எவ்வளோ தூரம் ப்ராக்ரஸ் ஆகியிருக்கு, 25%, 50%, அந்த மாதிரிலாம் ப்ராக்ரஸ் பார் நம்மளால் வச்சுக்க முடியும். ஸ்பின்னர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் லோட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து நிறைய காம்பனன்ட்ஸ், இங்கே இருக்கிறது எல்லாமே காம்பனன்ட்ஸ் நம்ம எடுத்து ஜஸ்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸும் நிறைய இருக்குது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இங்கே டைப்போகிராஃபி ரிலேட்டடாகவும் இருக்குது. நம்ம டேபிள்ஸ் என்னால் டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இமேஜஸ்க்குமே இருக்குது. ஸோ டேபிள், இந்த டேபிள் பிரைமரி, செகண்டரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த கலர்ஸ், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நம்மளால் மாற்றிக்க முடியும். அண்ட் ஒரு இது விட்டு இன்னொரு இது வர கலர்ஸ் மாறுறது, அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மாதிரி மாற்றிக்க முடியும் இந்த ஸ்ட்ரிப்ட் அப்படிங்கிற கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறது மூலியமா. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸ் நேம்ஸ் இருக்குது, நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்ம என்னெல்லாம் எலமெண்ட் யூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் இங்கே வந்து ஜஸ்ட் என்ன காம்பனன்ட் நமக்கு வேணுமோ அதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சில விஷயங்களை மட்டும் மாடிஃபை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய காம்பனன்ட்ஸ். அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் நீங்கள் அதில் கொஞ்சம் கஸ்டமைசேஷன் பண்ணி பாருங்கள். பண்ண முடியும், அதை பண்ணி பாருங்கள், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போது பூட் ஸ்ட்ராப்பில் இவ்வளோதான் இருக்க விஷயங்கள். இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பட் இதில் நீங்கள் மெயினாக எதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நிறைய இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னா கண்டெய்னர், காலம், ரோ, இந்த 3 விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்மளால் வந்து ஒரு ரெஸ்பான்சிவான பேஜை மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த பிரேக் பாயிண்ட்ஸ், ஸ்மால் டிவைஸ்னால் அதோட ரேஞ்ச் என்ன, லார்ஜ் டிவைஸ்னால் அதோட ரேஞ்ச் என்ன. இது வந்து ஜஸ்ட் லார்ஜ் டிவைஸ்னால் என்ன ரேஞ்ச் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியணும், இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், இங்கே தான் எண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 விஷயங்கள் இந்த பூட் ஸ்ட்ராப்பில் நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம். அதை நல்லா லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற விஷயங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி இல்லை கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கெலாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும், ஏதாவது கோட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நம்ம இங்கே வந்து நமக்கு என்ன தேவைன்றதே தேட தெரிஞ்சால் போதும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு போயிடலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஒரு ஒரு பேஜை வந்து சும்மா டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு இப்போது நான் பண்ணுறேன், மீதியை நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன்.
இது வந்து ஒரு ஒரு சிம்பிள் பேஜ் டிசைன், ஒரு ஒன் பேஜ் டிசைன். இதுல இதுதான் வந்து ஹெட்டர் பார்ட். இதுதான் ஹெட்டர். இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஒரு ஒரு செக்ஷன்ஸ். இதை வந்து டாப் செக்ஷன் இல்ல பேனர் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து சர்வீசஸ் செக்ஷன், இது அபவுட் அஸ், இது அவைலபிள் ப்ராஜெக்ட்ஸ், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த செக்ஷன், இது ஃபூட்டர். ஸோ இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன செக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, பிரிக்க தெரியணும். ஓகே, அடுத்தது இப்போ இதுல இந்த இடத்துல வந்து ஒரு லோகோ இருக்கும், பட் இங்க டெக்ஸ்டா கொடுத்துருக்காங்க, ஃபைன். இப்போ நான் இதை வந்து இதுக்கு என்ன ஸ்டைல் அப்ளை ஆகுது அப்படின்றது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட் இந்த எலமெண்ட்டை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைடுல உங்களுக்கு சில சில விஷயங்கள் விசிபிளா இருக்கும். அதுல உங்களால அந்த எலமெண்ட், நீங்க எந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க, இப்போ ரூரல் யூத்ன்றதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வருது இல்லை, இப்படி இருந்தால் அது செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதோட ஸ்டைல்ஸ் எல்லாம் என்னால இந்த லெஃப்ட் இந்த ரைட் சைட்ல பாக்ஸ் இருக்குல்ல, இங்க பாத்துக்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா வித் இருக்கு, அப்போ அந்த எலமெண்டோட வித், ஹைட்டு, டாப்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, இப்படின்ற மாதிரி அந்த ஸ்டைல்ஸ் என்னால இங்க பாத்துக்க முடியும். லே அவுட்ஸ். அடுத்தது டைப்போகிராஃபி. இதோட ஃபாண்ட்டுங்கிறது ஃபாண்ட் ஃபேமிலி, அது நான் அடுத்து சொல்றேன். ஃபாண்ட் ஃபேமிலி எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, அதெல்லாம் அடுத்து நான் சொல்றேன். ஸோ இந்த ஃபாண்ட் அப்படிங்கிறது இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் ஃபேமிலி. அடுத்தது ஃபாண்ட் வெயிட் நம்ம பார்த்துருப்போம், அதோட அந்த இண்டிவிஜுவல் டெக்ஸ்டோட அந்த லெட்டரோட திக்னஸ், அது போல்டு 700னா போல்டு, 500 600 அப்படின்னா மீடியம், அதுக்கு கீழே போனால் 400 300 போனால் ரெகுலர் லைட், அந்த மாதிரி வரும். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் இருக்கு 36 பிக்சல். அப்புறம் லைன் ஹைட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. லெட்டர் ஸ்பேசிங் வந்து 0, ஸ்பேசிங் வந்து டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா கலர் இருக்கு. ஸோ இது இந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் அப்படிங்கிறது இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டோட ஸ்டைல்ஸும் நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ஜஸ்ட் அந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறது மூலிமா. இப்போ இதை நான் கிளிக் பண்ணாலும் இங்கே காட்டும். இதுவே நான் இந்த டிஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணேன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இங்கே காட்டும். ஓகேங்களா? ஸோ நம்மளால எல்லா ஸ்டைல்ஸும் பார்த்துக்க முடியும். அடுத்து வந்து இதில் கவனிச்சிங்கன்னா சில இமேஜஸ்லாம் இருக்கு, அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, சேம் இந்த இமேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் இமேஜ் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்தீங்கன்னா இங்கே எண்டில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இதில் நம்மளால வந்து இந்த இமேஜோட ஃபார்மேட்டை மாற்றிக்க முடியும். பிஎன்ஜியா வேணுமா, ஜேபிஇஜியா வேணுமா, இல்லை எஸ்விஜியா வேணுமா, இல்லை பிடிஎஃபா வேணுமா அப்படின்னு. நம்ம எஸ்விஜியா வச்சுக்கலாம், ஏன்னா எஸ்விஜி தான் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி இமேஜ். ஸோ அதனால எஸ்விஜியா வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பிஎன்ஜியாவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஜேபிஇஜியாவும் வச்சுக்கலாம். ஒரு இமேஜ் ஃபார்மேட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்டுன்னு இருக்கும், இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடும். இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட அப்ளிகேஷனில். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இங்கே இந்த ஐக்கானும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இங்கே எக்ஸ்போர்ட் இருக்கும், நான் எக்ஸ்போர்ட் கொடுத்தேன்னா அது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லா இமேஜஸ் அண்ட் எல்லா ஐக்கான்ஸும் நம்மளால டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஒரு டிசைனை நம்ம ரீட் பண்ணணும். யா, இதை ப்ரிவ்யூ பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து நம்ம இப்படி பார்க்குறோம், இது ஆக்சுவலாக நான் என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு எப்படி பார்க்கறது அப்படின்னா, இந்த நேம் இருக்குல்ல, இந்த என்டையர் பேஜோட நேம், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் பேஜ் செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து ஒரு ப்ளே சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ நான் அதை கொடுத்தேன்னா இந்த டிசைன், ஓவரால் டிசைன் ப்ரிவ்யூ பண்ணி காட்டும். ஓவராலாக இதோட ஃபைனல் அவுட்புட் என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றது. இப்படி தான் அந்த அதோட ஃபைனல் அவுட்புட் இருக்கும். நம்ம டெவலப் பண்ணி முடிச்சு பார்க்கும்போது ஒரு லார்ஜ் ஸ்க்ரீன் சைஸ், ஏன்னா என்னோட ஸ்க்ரீன் சைஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட் அந்த டிசைனோடது. நம்ம டெவலப் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளோட பேஜை வியூ பண்ணி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும். அந்த பொசிஷன், அலைன்மெண்ட்டு, என்டையர் லுக், அதெல்லாம் இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ப்ரிவ்யூ ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், ப்ரெசென்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டிசைனை நம்ம ரீட் பண்ணணும். அண்ட் இமேஜஸ் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஐகான்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எனிதிங். ஓகே ஓகே. நவ் இப்போ நான் வந்து இங்கே ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொன்னேன்ல, அது எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி பண்ணுறது அப்படின்றதும் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ
இதை டெவலப் பண்ணலாம். இப்போ ஒரு 1-2 செக்ஷன் இப்போ டெவலப் பண்ணுறேன். நம்ம அப்படியே லைவ்ல டெவலப் பண்ணலாம். மற்ற செக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு டிசைன் ஆக்சஸ் கிடைக்கும். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம இப்போதைக்கு 1-2 செக்ஷன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம். நான் ஆல்ரெடி இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். சில ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ டைம் சேவ் பண்ணுறதுக்காக சிங்கிள் பேஜ் சும்மா டைட்டில் வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். நான் இதில் வந்து பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம எல்லா இடத்துலையும் பூட் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிட முடியாது, சில இடத்துல ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கே இருக்குல்ல இந்த லிங்கே கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணால் ஃபோல்டர் மாறும், ரூட் ஃபைல். நம்ம சிடிஎன் லிங்க் யூஸ் பண்ணலாமா? ஜஸ்ட் பூட் ஸ்ட்ராப்பை வந்து லிங்க் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகே ஓகே, நான் பூட் ஸ்ட்ராப்பை இப்போ லிங்க் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ என்னோட ஸ்டைல்.css அதுவும் நான் லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே லிங்க்ட் ஆகிடுச்சு. நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஹெட்டர். கரெக்டுங்களா? இந்த டிசைன் படி நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இந்த ஹெட்டர் போடணும். ஸோ அதுக்கு வந்து இதுதான் அந்த ஹெட்டரோட ஓவரால் சைஸ் 1440 இருக்குது. அதுக்குள்ள சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம அதை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்டரை கொண்டு வரணும். 108 பிக்சல் ஹைட் இருக்குது இந்த ஹெட்டருக்கு. நான் இதை செலக்ட் பண்ணனா இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹைட் இருக்குது, வித் இருக்குது. வித் வந்து நம்ம ஒரி பண்ணிக்க வேணாம், அது ஸ்க்ரீன் சைஸ், ஓவரால் ஸ்க்ரீன் சைஸ் அது மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஹைட்டு தான் நோட் பண்ணணும். ஹைட் வந்து 108 பிக்சல். அப்புறம் சில பாக்ஸ் ஷேடோ வந்து ட்ராப் ஷேடோன்னு ஒன்று அப்ளை ஆகுது, அது ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம அப்ளை பண்ணணும். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து FFFன்றது அப்ளை ஆகுது. 6F இருக்குது, ஸோ FFF ரெண்டுமே ஒன்று தான். 6F வந்து இருக்குது, நம்ம அதை அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை கண்டெய்னருக்குள்ளே யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ கண்டெய்னர் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கண்டெய்னரோட சைஸ் வந்து 1320 இருக்கு, 1140 இருக்கு, அப்புறம் 960 இருக்கு. இதெல்லாம் இந்த 1140, 1320 இதெல்லாம் கண்டெய்னரோட சைஸ். கரெக்டுங்களா? இப்போ இந்த டிசைனை கண்டெய்னருக்குள்ள கொண்டு வர முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டோட இந்த எலமெண்ட்ல இருந்து இந்த எலமெண்ட், ஓகேவா? ஸோ அதாவது இந்த ரெண்டு பக்கமும் கேப் இருக்குல்ல, அந்த கேப் பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் இருக்கா? இந்த பக்கம் 100 பிக்சல் இருக்கு, இதை செலக்ட் பண்ணா இந்த பக்கம் 100 பிக்சல் இருக்கு. அப்போ மொத்தம் 200 பிக்சல் மைனஸ் பண்ணணும். அப்போ ஓவராலா 1440, இதை மைனஸ் பண்ணா 1240 பிக்சல் வருது. ஆக்சுவலி 1240ங்கிற ஒரு கண்டெய்னர் இங்க இருக்கா அப்படின்றத பாருங்க. ஓகே, 1140 தான் இருக்கே தவிர 1240 கிடையாது. கரெக்டா? இது ஒண்ணு. ஸோ கண்டெய்னர் சிஸ்டம்குள்ள இது வரல. அடுத்தது இந்த டிசைனோட ஸ்க்ரீன் சைஸ் என்ன, ஓவரால் வித் அப்படின்னா 1440. இந்த 1440க்கு நம்ம இதுதான ஸ்க்ரீன் சைஸ் 1440. அதுக்கு கண்டெய்னர் சைஸ் என்னன்னா 1440 மீன்ஸ் 1400க்கு மேல 1440 தான். கரெக்டுங்களா? இப்போ அதுக்கு என்ன கண்டெய்னர் இருக்கணும்னா 1320 இருக்கணும். ஆனா நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 1240 தான் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டாவது கன்ஃபர்மேஷன், நம்மளால இந்த டிசைனை கண்டெய்னருக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம கண்டெய்னர் போட்டாலும் இந்த டிசைன் எக்ஸாக்டா மேட்ச் ஆகாது. ஓகேவா? அதனால நம்ம கண்டெய்னர் யூஸ் பண்ண வேணாம். மேபி வேற ஏதாவது டிசைன் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை கண்டெய்னருக்குள்ள கொண்டு வரது ரிஸ்க். கொண்டு வந்தா நம்மளால கரெக்டா அந்த லே அவுட்டை கொண்டு வர முடியாது அதுக்காக. ஸோ அதனால நான் இப்போதைக்கு நார்மலா டிவ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹெட்டர் அப்படின்ற மாதிரி நான் ஒன்று வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நமக்கு இது வந்து ஓவரால் செக்ஷன்.
இதுக்குள்ள நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த டைட்டில். ஓகே, ஸோ டைட்டில் நான் வந்து சும்மா கண்டென்ட் ஆட் பண்ணி கமாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டர் ஸோ இதுல இருந்து என்ன டைட்டில் இருக்குன்னா ரூரல் யூத் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு, கரெக்டுங்களா? நான் வந்து இந்த கண்டென்ட் கூட இங்க இருக்கும், நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் அந்த கண்டென்ட் காப்பி ஆயிடும். நமக்கு இது வேணும். அடுத்து வந்து சில மெனூஸ் இருக்கு, கரெக்டா? மெனுஸ் அது வந்து ஹோமு, ப்ராஜெக்ட், அபவுட், கான்டாக்ட், அப்புறம் ஒரு ஐகான். இந்த மாதிரி மொத்தம் 5 விஷயம் இருக்கு. இது 5 நம்ம இது பார்க்க ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கா? நம்ம லிஸ்ட் மாதிரி இதை கொண்டு வரலாம், இல்லை ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி அப்படியும் கொண்டு வரலாம். ஓகே, நான் வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்க மேபி வேணும்னா லிஸ்ட்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, இது வந்து மெனு பேரண்ட். இதுல நமக்கு மொத்தம் 5 இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெனு வந்து அபவுட், கரெக்டா? அபவுட், அது டெக்ஸ்ட்டும் அபவுட் தான். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஐ திங்க் நியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன இருக்கு? ப்ராஜெக்ட், ஹோமு, ப்ராஜெக்ட், அபவுட், கான்டாக்ட். ஓகே, ஹோமு, ப்ராஜெக்ட். ஃபாலோ பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. நான் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபோர்த் மெனு வந்து கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட் நான் சிம்பிளாக ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு டிவ், அது ஒன்றுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், அவ்வளோதான். கிளாஸ் நேம் வைக்கிறேன். ஓகே, ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு சர்ச் ஐக்கான் இருக்காங்க, ஒரு சர்ச் ஐக்கான் இருந்துச்சு. அது வந்து இமேஜ், கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து இப்போதைக்கு இமேஜாக வைக்கிறேன், ஆனால் அதை கிளிக் பண்ணால் சில விஷயங்கள்லாம் வரும். அது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போதைக்கு அதை நான் இமேஜாக வைக்கிறேன். ஸோ என்கிட்ட ஆல்ரெடி அந்த இமேஜ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான். ஸோ இங்கே இருக்கு, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். இது எங்கே இருக்குன்னா இமேஜஸ்ன்ற ஒரு ஃபோல்டரில் இருக்கு, சர்ச் ஐக்கான். ஓகேங்களா, இதுதான் இருக்கு. ஓகே, இப்போ நான் இது அப்படியே இங்கே போயிட்டு என்னோட பேஜில், ஓகே இது இல்லை, இது நம்மளோட பழைய ஃபைல். வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபைலை ரன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக அப்ளை ஆகிறது, கரெக்டுங்களா? இப்படி தானே நம்ம நார்மலாக HTML அப்ளை பண்ண அப்ளை ஆகும். இப்போ இப்போ அடுத்தது நமக்கு இந்த டிசைன் படி எல்லாமே பேரலா வரணும். இப்போ ஆனால் எல்லாமே இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஒன்று கீழே ஒன்று இருக்கு, கரெக்டுங்களா? ஆனால் நமக்கு எல்லாமே சைடில் பக்கத்தில் வரணும். ஓகே, சம் கேப் இருக்கு, அது அடுத்தது. பட் நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? பக்கத்தில் வரணும், கரெக்டா? ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி பேரண்ட் எலமெண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணால் பக்கத்தில் வந்துடும், கரெக்டா? அப்போ நான் வந்து ஸ்டைல் டாட் இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும், ஹெட்டர் பேரண்ட்டுக்கு. ஓகே, ஸோ இங்கே போயிட்டு ஹெட்டர் பேரண்ட்டுக்கு டிஸ்பிளே ஃப்ளக்ஸ். ஓகே, நான் இதை அப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ ஓவராலாக அந்த ஹெட்டர், அதாவது டைட்டில் அப்புறம் மெனு, இது எல்லாமே பேரலாக வந்துடும். ஆனால் அந்த மெனு வந்து தனியாக குரூப் ஆயிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் நான் பேரலாக கொண்டு வரணும், கரெக்டாக? அப்போ இதுக்கும் நான் வந்து டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போதான் இந்த இதுக்குள்ளே இருக்கிற சில்ட்ரன்ஸும் பேரலாக வரும். ஓகே, இப்போ போய் பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரலாக வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஓவராலா 2 பக்கமும் 100 பிக்சல் பேடிங் இருக்கணும், கரெக்டா? நம்ம அதானே பார்த்தோம். இங்க பாத்தீங்கன்னா 100 பிக்சல் கேப் இருக்கு. அதே மாதிரி இந்த ஐகானுக்கும் ஓவரால் ரைட் சைடுக்கும் 100 பிக்சல் இருக்கு. அப்போ ஓவரால் லெஃப்ட் அண்ட் ரைட் 100 பிக்சல்.
அண்ட் டாப் பாட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஐகானுக்கு 29 இருக்கு டாப்பு, பாட்டம் வந்து 35 இருக்கு. இதுக்கு வந்து டாப்பு 42, பாட்டம் 42. நம்ம அது டாப் பாட்டம் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் ரைட் அப்ளை பண்ணலாம். ஓகே, இது வந்து ஓவராலா லெஃப்ட் ரைட் வந்து ஆரிஜின் லெஃப்ட் வந்து 100 பிக்சல், மார்ஜின் ரைட் வந்து 100 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா எனக்கு வந்து இப்போ இங்கேருந்து 100 பிக்சல் இங்கே தள்ளிடுச்சு. அண்ட் இப்போ இங்கேயும் 100 பிக்சல் இருக்கும். பட் நம்ம இதை வந்து மூவ் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி நமக்கு இந்த மெனூஸ் எல்லாமே ரைட் சைட் போகணும். கரெக்டாக இந்த டிசைன் படி இந்த ரூரல் யூத்துங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கு, இந்த மெனூஸ் எல்லாமே ரைட் சைடில் இருக்கு. அப்போ நம்ம டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்தா ரைட் சைட் போகிறதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஜஸ்டிஃபை கண்டென்ட், கரெக்டுங்களா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இந்த மாதிரி ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்தனா ஈக்குவலாக அப்ளை பண்ணும். கரெக்டுங்களா? ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்தா ஈக்குவலாக அப்ளை ஆகும். கரெக்டா? இப்போ இப்போ போய் பார்த்தோன்னா நமக்கு இந்த ரூரல் யூத் இங்கே வந்துருச்சு, அதாவது லெஃப்ட் சைட். அண்ட் இந்த மெனூஸ் எல்லாமே ரைட் சைட் போயிடுச்சு. கரெக்டா? இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் அது வந்து ஈவனாக அப்ளை ஆகிருக்கும் அந்த கேப்பு. மொத்தத்துக்கே 2 தான் இருக்கு இந்த ஃப்ளக்ஸ்குள்ள, அதனால தான் இது 2 மொத்தமாக பிரிச்சிடுச்சு. இப்போ இந்த 2 மெனுக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கு? 106. இதுக்கும் நடுவில் 107 இருக்கு, இதுக்கு 106. நம்ம 106ன்றதை மெயின்டைன் பண்ணலாமா? இதுக்கு மட்டும் 64 இருக்கு. ஓகே, அப்போ வந்து நம்ம காமனா கேப் வந்து அப்ளை பண்ண முடியாது. 106 மேனுவலாக தான் அப்ளை பண்ணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து எல்லாத்துக்குமே 100 பிக்சல் 106 பிக்சல் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அதாவது இந்த டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் எலமெண்ட்டுக்கு கேப் 106 பிக்சல். ஓகேவா? ஸோ இது கேப் வந்து ஒரு இதுக்கும் நடுவில் அந்த கேப் அப்ளை ஆகும். நம்ம இதுவுமே கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெனூஸ்க்கு 2 மெனுக்கு நடுவில் 106 பிக்சல், இதுக்கு நடுவில் அந்த கேப் வந்துருச்சு, இதுக்கு நடுவில் அந்த கேப் வந்துருச்சு, இது ரெண்டுக்கும் நடுவுலையும் அந்த கேப் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து வந்து ஓவராலாக நம்ம டாப்ல இருந்து கீழே தள்ளணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு ஃபாண்ட் சைஸு, கலரு, ஃபாண்ட் ஃபேமிலி அதெல்லாம் அப்ளை பண்ணலாம். இந்த ரூரல் யூத்ன்ற டெக்ஸ்ட் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபாண்ட் வந்து இன்டர் அப்படிங்கிற ஃபாண்ட் வந்து அப்ளை ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நேம் இருக்கு இன்டர். அப்போ இதை எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இது எல்லாமே கூகுள் ஃபாண்ட். நம்ம ஜஸ்ட் கூகுள் ஃபாண்ட் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா ஒரு வெப்சைட் வரும். ஓகேவா? அதில் இந்த சர்ச்சில் நமக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி வேணுமோ அதை சர்ச் பண்ணால் கிடச்சிரும். இப்போ நமக்கு இன்டர் தானே வேணும், நான் இன்டர்னு சர்ச் பண்ணேன்னா இங்கே அந்த இன்டர் ஃபாண்ட் ஃபேமிலி கிடச்சிரும். இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே கெட் ஃபாண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா நம்மளால் இதை டவுன்லோட் பண்ணி அந்த சோர்ஸ் ஃபைல் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைனா எம்பெட் கோட், அதாவது இந்த லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை ஜஸ்ட் காப்பி பண்ணி நம்மளோட HTML எப்பயும் போல் இந்த லிங்க் போடுவோம்ல, இப்படி போட்டால் போதும். ஸோ இந்த லிங்கை போட்டுட்டு நமக்கு எங்கே தேவையோ அங்கே அந்த ஃபாண்ட் ஃபேமிலியை இந்த மாதிரி கால் பண்ணணும். அவ்வளோதான். ஃபாண்ட் ஃபேமிலின்னு போட்டு இன்டர் அப்படின்னு கால் பண்ணால் போதும். இப்போ நமக்கு வந்து இந்த ஹெட்டர் டைட்டிலுக்கு தானே வேணும், ஹெட்டர் டைட்டிலுக்கு தான் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். டாட் ஹெட்டர் டைட்டில் ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலிக்கு இன்டர் தானே, ஸோ நார்மல் கோட்ஸில் இன்டர். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மேட் நம்ம அப்படியே யூஸ் பண்ணணும். இங்கே என்ன இருக்கும் அப்போ தான் அது வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை நம்ம இப்படி கொடுத்துடலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா அந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை ஆகிடும். இப்போ இங்கே
நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா அப்ளிகேஷன்லையும் ஃபாண்ட் ஃபேமிலி ஒரே ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி தான் யூஸ் பண்ணுவாங்க த்ரூ அவுட் அப்ளிகேஷன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரூட் எலமெண்ட்டுக்கே கொடுத்துடலாம்ல ஃபாண்ட் ஃபேமிலியை. நம்ம ஒரு ஒரு டைமும் ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை குளோபலாக இந்த ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ண போகிறேன். ஸோ குளோபலுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரூட் கால் பண்ணுறதுக்கு ஸ்டார் இப்படி கொடுத்துட்டுனா எல்லா எலமெண்ட்டுக்கும் இதுதான் அப்ளை ஆகும். ஓகே, அப்போ நம்ம இங்கே வந்து ஃபாண்ட் ஃபேமிலி அப்ளை பண்ண தேவையில்ல. இதோட கலரு அப்புறம் ஃபாண்ட் சைஸு அதெல்லாம் அப்ளை பண்ணால் போதும். இப்போது இந்த டெக்ஸ்டோட கலர் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது. ஜஸ்ட் இந்த கலரை கிளிக் பண்ணால் இது காப்பி ஆகிடும். நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, அடுத்து வந்து இதோட சைஸ் 36 பிக்சல் இருக்குது. அப்புறம் ஃபாண்ட் வெயிட் வந்து 700. நான் இது ரெண்டையும் அப்ளை பண்ணணும். இப்போ அடுத்தது ஃபாண்ட் சைஸ் 36 பிக்சல், ஃபாண்ட் வெயிட் வந்து 700. இவ்வளோதான் இருக்கு. இப்போ நான் போயிட்டு என்னோட இங்கே பார்த்தேன்னா இப்போ பாருங்க, இதுக்கு ஃபாண்ட் சைஸ் அப்ளை ஆயிடுச்சு அண்ட் அதோட கலரும் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது இந்த எலமெண்ட் டாப்ல இருந்து ஒரு 36 பிக்சலோ சம் பிக்சல்ஸ் 29 பிக்சல் தள்ளி இருக்கணும் மார்ஜின் டாப். ஓகே, நான் இதுக்கு வந்து மார்ஜின் டாப்பும் அப்ளை பண்றேன். மார்ஜின் டாப் வந்து 29 பிக்சல். ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நமக்கு தேவையானது எல்லாமே இந்த ரூரல் யூத்ன்ற அந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது இந்த மெனுஸை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இந்த மெனுவுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி, என்ன கலர், என்ன சைஸ் அதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் தான் அப்ளை ஆகுது. சைஸ் வந்து 20 பிக்சல். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இந்த கலர் அப்ளை ஆகுது. ஓகே, இதுக்கு நம்ம கிளாஸ் நேம் என்ன வச்சோம், தனித்தனியாக வச்சுருக்கோமா? இதுக்கு காமனாக ஒரு நேம் வைக்கலாமா? ஏன்னா ஒரே ஸ்டைல் வந்து அப்ளை ஆகுதுல்ல. ஸோ அதுக்காக நான் வந்து ஹெட்டர் மெனு அப்படின்னு வச்சுக்கிறேன், ஒரு காமன் நேம். ஸோ இதை வந்து எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஹெட்டர் மெனுன்னு அப்ளை பண்ணியாச்சு. இதுக்கு கலர் ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டு வந்தேன், இந்த கலர் நான் வந்து போட்டுக்கிறேன். அடுத்தது ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் ஃபேமிலி நம்ம அப்ளை பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இருக்குது குளோபலாக, அதனால் அது அப்ளை ஆகிடும். ஃபாண்ட் சைஸு இதில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இங்கே வந்தோன்னா அதுக்கும் ஃபாண்ட் சைஸ் அண்ட் அதோட கலர் எல்லாம் அப்ளை ஆகிடுச்சு. இப்போது இந்த ஓவராலாக இப்போ அடுத்து இந்த இமேஜுக்கு வரலாம். ஐ மீன் அந்த ஐகானோட சைஸ் வந்து 25 பிக்சல் வித்து 21.48 பிக்சல் ஹைட்டு. நம்ம அதை 22ன்னு வச்சுக்கலாம், ஒரு ஹோல் நம்பரா. ஓகே, ஸோ இந்த இமேஜ் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் வைக்கலாமா? ஹெட்டர் சர்ச் ஐகான். ஸோ இதுக்கு வித்து வந்து 25 பிக்சல், ஹைட் வந்து 22. கரெக்டுங்களா? 25 22. ஓகே, ஸோ அந்த ஐகானுக்கும் நம்ம இப்போ அப்ளை பண்ணிட்டோம். இப்போது இந்த ஓவராலாக செக்ஷன், அதாவது இந்த ஹோமு ப்ராஜெக்ட்டு இதெல்லாம் டாப்பில் இருந்து இவ்வளோ தூரம் தள்ளி வரணும். கரெக்டாக 42 பிக்சல் தள்ளி வரணும். இப்போது இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. நம்ம இந்த ஹெட்டருக்கு ஆல்ரெடி தெரியும் 108 பிக்சல். கரெக்டுங்களா? ஓவரால் ஹைட்டு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த ஓவரால் ஹெட்டர் செக்ஷனுக்கு ஹைட் நான் அப்ளை பண்ணிவிட்டு சிம்பிளாக அதை சென்டர் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நான் மார்ஜின்னு அப்ளை பண்ணாமல் சென்டர்னு நான் அப்ளை பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நமக்கு ஆல்ரெடி தெரியும் 6F. ஓகேவா? இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த எலமெண்ட் இதுக்கும் நம்ம இந்த மார்ஜின் டாப்லாம் எடுத்துடலாம், ஓவராலாக சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அலைன் ஐட்டம் சென்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்.
ஹரிசாண்டலா சென்டர் பண்ணணும் இல்லை மூவ்மெண்ட் பண்ணணும், பொசிஷன் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட். வேர்ட்டிக்கலாக மாற்றணும்னா அலைன் ஐட்டம். கரெக்டாக நமக்கு சென்டர் பண்ணணும், அதனால நான் சென்டர் கொடுக்குறேன். அது மாதிரி இந்த ஓகே. ஸோ இதுதான். இப்போ இங்கே போயிட்டு நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணனா இப்போ இந்த ஓவரால் ஹெட்டருக்கு இதே சென்டர் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? நான் மார்ஜின்லாம் அப்ளை பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அது சென்டர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு இந்த ஹெட்டருக்கு ஒரு ஷேட் அப்ளை ஆகுது. கரெக்டாக ட்ராப் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம இதை அப்ளை பண்ணோம். 0, 1, 14, அப்புறம் அதுக்கு ஒரு சில கலர் இருக்கு, இதுக்கு ஒரு லே அவுட் இருக்கு. சிம்பிளி பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணோம். 0 பிக்சல், 1 பிக்சல், வேற என்ன இருக்கு, 14 இருக்கு, பிளரு, ஸ்ப்ரெட் வந்து 0, கலர் இருக்கு 14, பிளர் வந்து 0%, அடுத்தது கலரு, அடுத்து வந்து ஸ்ப்ரெட்டு 0, ஸ்ப்ரெட் வந்து 0, கலரு, அடுத்தது 25%. இதெல்லாம் தான் அங்கே இருக்கு. ஜஸ்ட் இதை பார்க்கலாம். ஸோ சம்திங் சின்டாக்ஸ் தான் பார்க்கணும். இந்த பாக்ஸ் ஷேடோ கொடுக்கறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. மாற்றி கொடுத்தா அது அப்ளை ஆகுது, அப்ளை ஆகல. சிம்பிள். இங்க போயிட்டு எல்லாம் கரெக்டாக கொடுத்தோம், அந்த பர்சன்டேஜ் மட்டும் கரெக்டாக கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஷேட் வந்து அப்ளை ஆகுது. பட் இங்கே ஒரு விஷயம் தப்பாகுது. என்னன்னா இந்த இது ஃபுல்லுக்கும் வரணும், கரெக்டா? ஆனால் நமக்கு இந்த ஹெட்ரு செக்ஷனுக்கு அப்ளை ஆகுது. அப்போ அந்த 100 பிக்சல் 100 பிக்சலுக்கு அப்ளை ஆகல. கரெக்ட். நான் அப்போ என்ன பண்ணலான்னா, நான் இங்கே வந்து மார்ஜின் கொடுத்தல, அதை பேடிங்னு மாற்றிட்டேன்னா அது கரெக்டாக வரும்ல. ஏன்னா பேடிங் அந்த பாக்ஸோட உள்ளுக்குள்ளே தானே எடுத்துக்கும். கரெக்டா? இப்போ ஃபுல்லாக மாறிடுச்சா? ஸோ நமக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சு. இதுதானே இங்கேயும் இருக்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே இந்த ஹெட்டர் இப்போ ரெடி. அவ்வளோதான். இப்போ அடுத்தது இதுக்கும் கீழே ஒரு இந்த பேனர் செக்ஷன் வேணும். அப்போ நான் வந்து இந்த பேனர் செக்ஷனை ஓவராலாக ஒன்று எடுத்து அதுக்குள்ள இது பேக்ரவுண்ட் இமேஜாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து லெஃப்ட் சைடு, லெஃப்ட்லேருந்து ரைட் சைடும் தள்ளிக்கலாம். பேக்ரவுண்டுக்கு சைஸும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த பாக்ஸ் ஒன்று நான் ஒரு டிவ் கிரியேட் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட் வச்சு இந்த பாக்ஸ் அந்த பேக்ரவுண்டுக்கு மேலே வச்சேன்னா இது வந்துடும். ஸோ இது மேபி 7:30. ஓகே ஓகே ஃபைன். மேபி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சிம்பிள். இந்த மாதிரி தான் எல்லா எலமெண்ட்ஸும் பண்ணணும். நம்ம இப்போ ஹெட்டர் பண்ணி முடிச்சாச்சு ஆல்ரெடி. ஸோ இங்கே ஹெட்டர் எப்படி இருக்கோ அதோட அவுட்புட் அப்படியே நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? அடுத்தது நீங்கள் இந்த ஒரு செக்ஷனாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பேக்ரவுண்ட் இமேஜாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இந்த விஷயமும் ஒரு தனி செக்ஷன், ஒன்று ஒரு செக்ஷனாக போட்டு இதை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, மேபி தேவைப்பட்டால் நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நம்ம இதை மறுபடியும் எங்கே நம்ம விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கான கிளாஸ் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்.